சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலக வாழ்க்கை உண்மை என்றும் இந்த உடல் உண்மையானது என்றும் தங்களுடைய குடும்பம், உற்றார், சுற்றம், பணம், பதவி, புகழ் எல்லாம் உண்மையானது என்றும் ஆராய்ச்சி பண்ணாமல் நம்பிக்கொண்டிருப்பதுதான் ஏமாற்றிக் கொள்வது. இவைகளினுடைய நிலையாமையை பற்றி சிறிதளவும் ஆராய்ச்சி செய்யாமல் அதை நினைத்து கொண்டிருப்பதுதான். அது யாராவது சொன்னாலும் கூட புரியறதில்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக அட்டாச்மெண்ட் இருக்கு, ரொம்ப இருக்கு. பெரியவங்கள்லாம் சொன்னால் கூட, இந்த மாதிரி பாடல்லாம் பாடி எடுத்து சொன்னால் கூட மனசில் பதியறதில்லை. உண்டோ நம்மை போல வஞ்சர். நம்ம விவேக சூடாமணியில் கூட பார்த்தோம். அன்னமய கோஷத்தை பற்றி சொல்கிற போது இந்த சரீரத்தினுடைய உண்மை தெரியாமல் மனிதன் இதை குளிப்பாட்டுகிறான், இதுக்கு சாப்பாடு கொடுக்கிறான், இதை போஷிக்கிறான், மிகவும் பாதுகாக்கிறான். இந்த உடலை மிக மிக பாதுகாக்கிறான். உடம்பை பாதுகாக்கிறது எதுக்காகன்னு தெரிஞ்சு பாதுகாத்தா கூட பரவாயில்லை. அதாவது உடம்பை பாதுகாப்பதன் நோக்கம் யோகமா போகமா? உடலை பாதுகாப்பதன் நோக்கம் யோகமா போகமான். ஆனால் வேதமோ என்ன சொல்லிடுறதுன்னா, தபஸ் பண்ணி தபஸை பண்ணினா, உடம்பை வருத்தி தபஸ் பண்ணினா ஆத்மாவுக்கு நிறைய, ஜீவாத்மாவுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு. சரீரம் போனால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்றது. தபஸ் பண்ணணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட ஞானமும் சேரவும் மாட்டார். உடம்பை காப்பாற்றணும். ஆனால் இது சாதனம்ங்கிறதே மறந்து போய் இதுவே நான் நினைக்கிறதா ப்ராப்ளம். இது சாதனம் தானே. சரீரம் சாதனமே அன்றி சாத்தியமும் கிடையாது. சரீரம் சாதனம். சாத்தியம் என்னதுன்னா, சாத்தியம் மோக்ஷம். மோக்ஷம் என்கிற சாத்தியத்துக்கு, கடவுளை அடைதல் என்கின்ற சாத்தியத்துக்கு உடல் ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கருவி சிறிது காலம் கழித்து தேய்ந்துதான் போகும், அழிந்துதான் போகும். கருவியை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டியிருக்கும். கருவி எத்தனை நாளைக்கு இருக்கும்? எந்த கருவியுமே. கருவியை பயன்படுத்தாமல் வச்சாலும் கெட்டு போயிடும். கருவியை வேறு விதமாக தவறான இதுக்கு பயன்படுத்தினாலும் கெட்டு போகும். நல்லதுக்கு பயன்படுத்தினாலும் கெட்டத்தான் செய்யும். அதுதான் விசேஷம். கருவியை சும்மா வைத்திருந்தாலும் கெட்டு போகும், தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தினாலும் கெட்டு போகும், நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தினாலும் கெட்டு போகும். நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது தான் புத்தி. அதனால் இதை அதர்மம் பண்ணினாலும் இந்த சரீரம் கெட்டு தான் போகிறது. போகத்துக்காக பயன்படுத்தினாலும் இந்த சரீரம் அழியத்தான் போகிறது. யோகத்துக்காக பயன்படுத்தினாலும் இந்த சரீரம் அழியத்தான் போகிறது. ஆனால் யோகத்துக்காக பயன்படுத்துவது, ஒருவேளை நமக்கு பிறவிகள் இருக்குமானால் அதற்கு பயனுள்ளதாக இருக்கு. எப்படியும் இந்த சரீரம் அழியத்தான் போகிறது. அதனால் என்றும் அழியும் இக்காயம். எப்படியும் இந்த சரீரம் அழியும், எப்பொழுது வேண்டுமானாலும் அழியும், எப்படிப்பட்ட காரணத்தினாலும் அழியும். அதனால் மலம் ஊறி ததும்பும் உடல். மலம் ஊறி ததும்புங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க. ஒரு பொருள் உரையில் இருக்கக்கூடிய பொருள், ஆணவ மலம் ஊறி ததும்பும் உடல், அகங்கார். அப்புறம் இந்த கண்ணில், காதில், மூக்கில், நாக்கில், ஏதோ காலம்பரை நாக்கை சுரண்ட வேண்டியிருக்கு, நாக்கில் அழுக்கு இருக்கு, உடம்பெல்லாம் வேர்க்கிறது, நான் சொன்னேன் தேய்ச்சா திரியாக வர்றது. அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ள அழுக்கு, காதில் அழுக்கு, மூக்கில் சுரண்டினா அழுக்கு வருது. எங்கே பார்த்தாலும் சரீரம் முழுவதும் மலம் ஊறுறது. அப்புறம் என்னதுன்னா ததும்புறது. அதனால மலம் ஊறி ததும்பும். அப்படியே பார்த்தா தான் இது ஒரு அர்த்தம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன்,
அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.